ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் வந்து ஈஸியாக வந்து எப்படி நம்ம தர்மக்கோல் பால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் வந்து ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டு வந்து எப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரே மாடலில் டிசைன் வைக்கிறது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்லீவ் டிசைன் நடுவில் வந்து வைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சுக்கு நம்மளோட ப்ளவுஸோட சாரியோட பீஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கலர் கொடுக்கறதுக்காக. அதுலேருந்து நம்ம வந்து நடுவில் 1.25 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி தர்மக்கோல் பால்ஸை வச்சு நல்லா இதுக்குள்ளே உள்ள வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நம்மளோட ஸ்லீவ் வந்து கரை பீஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஒரு 6-7 இது போல் தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 7 வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரை பீஸுக்கு நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஏன்னா நடுப்பக்கத்தில் வைக்காதீங்க. அந்த முனை வந்து நடுப்பக்கத்தில் வர மாதிரியும் அந்த தர்மக்கோல் உருண்டை வந்து இந்த சைடு வர மாதிரியும் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கமாக தள்ளி வச்சுட்டு அப்படியே ஓரமாக தையல் போட்டு வந்துடுங்க. தர்மக்கோல் பால்ஸ் பக்கம் ஓரமாக தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து அது க்ளோஸ் பண்ணும்போது அந்த பிசிறு துணியெல்லாம் உள் பக்கமாக போயிடும். அதனால் இது போல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ அது வந்து சுருக்கமாக இருந்துச்சுன்னா கையில் வந்து நல்லா நகர்த்தி விட்டுட்டு இந்த பிசிறு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி நம்ம தையல் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கரை பீஸ் ஒரு பக்கம் இருக்கிறதே அப்படியே கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து நல்லா கைகளால் நகர்த்தி இந்த மாதிரி மேலே வச்சிங்கன்னா இது வந்து மூடுற மாதிரி வரும். இதை வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க, அவ்வளோதாங்க. இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்காமல் நம்ம இதுக்குள்ளேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். கட் பண்ணி நம்ம வந்து தனியாக துணி பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி திருப்பது அதுக்கு டைம் ஆகும். இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம முன்னாடி டிசைனுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே உள்ள பீஸையும் கரை பீஸையும் ஒன்றா இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டு வந்துடுங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி ஒரு பதிவு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மேல் பக்கம் ஸ்லீவ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. டிசைன் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, நம்மளோட லைனிங் பீஸ் தான் நம்ம ஸ்லீவை கட் பண்ணியிருக்கோம். அது வந்து நடுப்பக்கத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டிசைன் வர இடத்துல வந்து நடுப்பகுதியிலே வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி தையல் போட்டு வந்துடுங்க. இல்லாட்டி மேலேருந்து நீங்கள் அந்த நடுப்பக்கத்தை வைக்காமல் போட்டிங்கன்னா அந்த நடுப்பக்கம் வந்து அளவு மாறிடும். நம்ம ஷோல்டர்கிட்ட இருந்து கரெக்டாக நேராக வர்றது போல் இருக்கணும் அந்த டிசைனு. அதனால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துடும். அதனால் இப்போ வந்து நம்ம நார்மல் லைனிங் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சைடில் உள்ளதெல்லாம் பீஸெல்லாம் வந்து லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. எனக்கு வந்து இந்த லைனிங் பீஸுக்கும் இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸுக்கும் வந்து கொஞ்சமாக துணி வந்து பத்தில் ப்ளவுஸோட பீஸு. அதனால் நான் கொஞ்சம் ஒட்டு துணி போட்டுக்கிட்டேன். ஒட்டு துணி எப்படி இப்போ ஈஸியாக போடுறதுன்னு இதுலேயே பாருங்கள் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ ஏற்கனவே நம்ம லைனிங் ஜாயின் பண்ணதுனால அந்த மேலே உள்ள அந்த ப்ளவுஸோட பீஸை வந்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா அவ்வளோதாங்க. ஈஸி. மேலே ஒரு தையல் போட்டு அப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.